என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே என்று பேசுவதால் நான் தீவிரவாதியா, நக்சலா, கைதட்டிய நீங்கள் நக்சலா என்கின்ற பயம் இருக்கிறது. அடுத்த கூட்டங்களில் என் இனிய தமிழ் மக்கள் என்று நீங்களும் கைதட்டினீர்கள், நீங்களும் குற்றவாளியாகி விடுகிறீர்கள். தமிழனை தமிழ் என்று சொல்வதற்கே சங்கடமாக கஷ்டம். சரி விடுங்க. மேடையிலே அமர்ந்திருக்கும் உண்மையில் எல்லாரையும் நான் பார்த்து அதிசயப்பட்டிருக்கேன். என் இயக்கம் பெருமக்கள், ரசிகர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நான் சொல்லக்கூடாது சொல்லி 69 சினிமாவுக்கு வந்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக 76 டைரக்டர் ஆனேன். கிட்டத்தட்ட என்னுடைய 50 ஆண்டு கால 55 ஆண்டு கால சினிமா வரலாற்றில் நான் ஜூரியாக இருந்திருக்கேன். ஆல் இந்தியா தேர்வு கமிட்டியில் சேர்மனாக இருந்திருக்கேன். கேரளாவில் கூட தேர்வு கமிட்டியில் சேர்மனாக இருந்திருக்கேன். எவ்வளவோ படங்களை பார்ப்போம், கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். நான் என்னையவே இப்போ இயக்குநர்கள்லாம் பார்ப்பேன், பொறாமையாக இருக்கும். சின்ன பசங்க பயங்கரமாக வருவாங்க. நான் எவ்வளோ காலத்தில் ஒரு கனவு உண்டு. பெங்காலி, மராட்டி படங்கள் பார்க்கும்போதெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம கூட சரியில்லை. வயா மீடியா, நான் எடுக்கிற படம்லாம் வயா மீடியா. அழுத்தமாக ஒரு தண்ணியில் ஒரு கத்தி போட்டால் அப்படி கீழே இறங்கணும். இதை மாதிரி அழகாக அழுத்தமாக ஒரு படம் பண்ண முடியுமா? ஏன்னா கார் பார்த்துட்டோம், வசதி பார்த்துட்டோம், ஏசி பார்த்துட்டோம். முதல்ல வரும்போது அந்த ஒரு வேகம் இருந்திருக்கும். அப்படி ஒரு படம் இல்லையே. இந்த இயக்குநர்கள் பிரமாதமாக பண்ணுகிறார்கள். சமீப காலமாக வந்த எல்லா இயக்குநர்களும் அற்புதமாக படம் பண்ணுகிறார். ஸ்டாண்டர்ட், வெரி மச் ஸ்டாண்டர்ட். ஆனால் இந்த படம் நான் இதுவரைக்கும் இவ்வளவு காலங்களில் தமிழ்நாட்டுக்கு நல்ல தரமான படங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் நான் எல்லாத்தையுமே இப்படி பார்ப்பேன். இந்த பசங்களையெல்லாம் இவ்வளோ பெரிய வந்துட்டாங்க. ஏன்னா என்னையை பார்த்தவர்களும் உண்டு. ஆனால் ராமு பார்க்குறேன் காணோம். இதுக்கு மேலே நான் எட்டு தான் ராமுவை பார்க்க முடியும். நான் இப்படி பார்க்குறேன், வெற்றிமாறன் இப்படி பார்க்குறேன், மிஸ்கின் இப்படி பார்க்குறேன், எல்லாம் கருப்பள்ளியம்மன் இப்படி பார்க்க, எல்லாரையும் இப்படித்தான் பார்க்குறேன். ஆனால் இவன் எனக்கு கண்ணுக்கு தெரியல. இல்லையா காணோம் ராமுன்னா அதுக்கு மேலே போயிட்டான். பொய்யான வார்த்தை அல்ல, நிஜம். நான் போய் சொல்ல மாட்டேன். என்ன மேடை ஏற மாட்டேன். பொதுவாக அந்த மாதிரி கூட்டங்களுக்கே நான் வரமாட்டேன். ஏன்னா எதை பார்த்தாலும் நம்ம பாராட்டி ஆகணும். ஆஹா, 100வது நாளில் மறுபடியும் சந்திப்போம்னு இப்போ தெரியாத இந்த ரெக்கார்டில் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதையே பேசிட்டு இருக்கோம். ஆனால் ராமு அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் எங்காவது மலை உச்சியில் இருந்தாலும் என் கருத்தை சொல்லிவிட வேண்டும். நல்ல வேளையாக இவன் அழைத்து விட்டார், இல்லைனால் நான் அந்த மேடைக்கு வந்திருப்பேன். இவன் அழைக்காவிட்டார். ஒரு அற்புதமான பேரன்புக்குரியவன். ஏதோ சும்மா மீட்டிங்க்கு மைக்கு பிடிச்சி பேசுகிறேன். உண்மையிலே பேரன்புக்குரியவன். அவன் முன்னால் நான் குறுகி நிற்கிறேன். நான் ரொம்ப அழகாக படம் எடுப்பேன், ஈஸ்தட்டிக் சென்ஸ் அது இதுன்னு. அவன் அப்படி இல்லை, ரத்தமும் சதையுமான படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 நாள் தூங்கவே இல்லை. என்னடா இப்படி பண்ணிட்டானே அப்படி. இதில் தேனப்படம் நம்ம பாராட்டணும். தயாரிப்பாளர் என்பவனுக்கு, ஏன்னா அவன் சாதாரண காலத்திலேருந்து கமலஹாசன்கிட்டருந்து சின்ன ஆஃபீஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து மேலும் வந்தவர். ஆனால் அவன் சம்பாதித்த சம்பாதியத்திற்கு இந்த படம் நீ செய்கின்ற காணிக்கை. வியாபாரி தான். ஆனால் இந்த படத்தை எடுத்து அந்த துணிச்சலுக்காக நீ செஞ்ச கடமை, நீ நம்ம சாப்பிட்ட உப்புக்கு சுவாசத்தை காத்துட்டு செஞ்ச நன்றி சினிமாவுக்கு தேவைப்படும் நம்ம பாராட்டணும். இன்னொன்று, இந்த பையன் யுவன் சங்கராஜா நான் கூட என்ன கூட்டிகிட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் காசு கொடுத்துருச்சு. இவன் அப்போ ஒரு ஜாம்பவான். இன்று வரை நான் ஹிந்தி, தெலுங்கு, நிறையா மாதத்தில் ஒரு 7-8 மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கேயும் நிறையா
எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா மேடையிலும் சொல்லுவேன், இந்தியாவில் அவனுக்கு இணையாக இசையமைத்து பின்னணி இசையமைக்க இதுவரைக்கும் யாரும் பிறக்கலை. எனக்கு அவனுக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் அந்த சரஸ்வதியின் புதல்வனுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கான். இவன் படங்கள்லாம் பார்த்துருக்கேன், பாட்டு ரொம்ப ரசிப்பேன், நானே புக் பண்ணி இப்போ தகராறில் உட்காந்துருக்கேன். ஏன்னா இவங்க சின்ன பசங்க ரொம்ப குசும் பண்ணுவாங்க, இவங்களோட நம்ம போராட முடியாது, வயசு இல்லை. இவ்வளோ வாசித்திருக்கான். இந்த படத்திற்கு வாசிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு தனித்த ஞானம் வேண்டும். இசை எங்கே ஆரம்பிக்க வேண்டும், எங்கே முடிக்க வேண்டும், எந்த இசைக்கருவி இங்கே உபயோகிக்க வேண்டும். இந்த படத்தை ஏன்னா கமர்ஷியலாக பண்ணிடலாம். இந்த படத்திற்கான தடத்தை இந்த வயதில் எப்படி நீ கண்டுபிடிச்ச? நான் சொன்னேன் ராமுகிட்ட, எப்படியா அப்படி அவசரம்? இவங்க அப்பனை பார்த்தனா அதிசயித்தேன், அது வேற. இஸ் a great, வெரி கிரேட். ஏன்னா அழகாக பாட்டு போடலாம், என்ன ஆனந்தையாலை கூட அற்புதமான பாட்டெல்லாம் போடலாம். பின்னணி இசை என்பது இந்த படத்தினுடைய இரத்த நாளம். அதை சரியாக செய்திருக்கான். காட் பிளஸ் யூ. இந்த படத்தில் அஞ்சலி, நான் இந்த அம்மாவை நிறைய படங்கள் பார்த்து இந்த பிள்ளைய நடிக்க நல்ல நல்ல நடிகை. இந்த படம் கண்களிலிருந்து இந்த சீக்ஸ் இது ஓரம் கூட நடிக்க, அப்படி அந்த கேரக்டர் உள்வாங்கி அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்போம். ஹேட்ஸப். உன்னுடைய அறிவு தான் நினைக்கிறேன்ல, அது உன்னுடைய பேரை காப்பாற்றிருக்கேன். ரொம்ப அற்புதமான பொண்ணு அது. இந்த படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி அமீர் அதாவது இருக்காங்களா கீழே, எப்படி செலக்ட் பண்ணாலே தெரியல, மிக அற்புதமாக அந்த நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஒரு திருநங்கைக்கு இவ்வளோ அற்புதமான ஒரு தெளிவான ஒன்று நான் நினைக்கல. ரொம்ப படத்தில் என்னை மேக்ஸிமம் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் அந்த அம்மாவை. சூப்பர். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஷீஸ் a great. I don't know how he selects. அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அந்த அம்மா அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணு இன்னொன்று சாரதா, நான் என்ன நம்மள அவளை இந்த இவ்வளவு ஒரு இந்த சின்ன குட்டியிலேருந்து பார்க்குறேன். அவங்க அப்பா அம்மா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. துபாயில் முத பார்க்குறது இவ்வளோ சின்ன பிள்ளை, நல்ல பள்ளி வெளின்னு படித்து பேசின்னு இருப்பாள், நல்ல வாயடிக்கிற அடின்னு நல்ல லட்சணமாக இருக்கும். அதுக்கப்புறம் தங்க மீன்கள் பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம பிள்ளை தான். இந்த படம் பார்த்துட்டு அதில் பிரமாதமாக பண்ணியிருப்பான் தங்க மீன்கள். சும்மா சொல்லக்கூடாது, அகில இந்திய அளவில் அநேகமாக இதற்கு இணையாக நடிக்கிற ஒரு பொண்ணை பார்க்குறது கஷ்டம். இந்த வருடத்தினுடைய மிகச்சிறந்த நடிப்புக்காக பரிசு கிடைக்கலன்னா சினிமா போய் இந்த எல்லாமே பொய்ன்னு ஆயிடும். அவளுக்கு நிச்சயமாக இந்த வருடத்தினுடைய விருது கிடைக்கும். இந்த பெயின் வாட்சி அந்த உடம்பை ரெண்டு இந்த மம்முடி செஞ்சு பார்ப்பாரு, அது மாதிரி நம்ம செஞ்சு பார்த்தாலே நின்றுக்கிறது வரலாம். அப்படி இப்படி எப்படி தான் பண்ணான்னு தெரில. நான்லாம் முன்னோட பாவமாக இருக்கு. அற்புதமாக பண்ணியிருந்தேன். கடைசி வரைக்கும் துளி கூட அந்த இதில் இருந்து அந்த அந்த கேரக்டர் வந்து வாங்கலை. 10 நாள் கழிச்சு ஷூட்டிங் இருக்குது, இன்னும் 20 நாள் கழிச்சு ஷூட்டிங் இருக்கும்போது கூட அந்த பாடி லாங்குவேஜ் கேன் சேஞ்ச், பட் ஷீ டிட்ன்ட் சேஞ்ச். இந்த வயசில் கடவுள் உனக்கு மிகப்பெரிய இதை கொடுத்துருக்கார். காட் பிளஸ் யூ. எனக்கு ரொம்ப பெருமை என்னென்னா, நாங்கள் அவ்வளோ மதுரைக்காரங்க. பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து, இதுக்கப்புறம் யுவான் சங்கர் தான் எங்களோட வாழையடி வாழை, அது வேறு. பாஸ்கர் சக்தி விட எங்கள் மண்ணிலேருந்து வந்தவங்க பெருமை. வி ஆர் வெரி மச் ப்ரௌட் ஆஃப் மதுரை சாயில். இப்போ ஒருத்தன் வந்துருக்கான், எனக்கு ரொம்ப நாள் குறை. டெக்னீஷியன் ஒருத்தன் வரல, இல்லை இசைஞானி வந்துருக்கான். தேனி ஈஸ்வர் அன்பிலீவபிள். அவன் ஒரு ஃபோட்டோ கடை வச்சுருக்கான், ஃபோட்டோ ஸ்டுடியோ எங்கள் ஊரில். அப்போயே எனக்கு தெரியும், இன்றைக்கி என் வீட்டில் வச்சுருக்க ஃபேமிலி ஃபோட்டோலாம் அவன் தான் எடுத்தது. இந்த படத்தில் இது 2வது படமோ 3வது படமோ அற்புதமாக பண்ணுவோம்.
நான் ரவியை ரொம்ப ரசிப்பேன். ரவி அண்ணா அவன் இவங்கெல்லாம் சாதாரண புழுதிக்காட்டிலேருந்து வந்தவங்க உலகத்தை இன்னைக்கு ஹாலிவுட்டுக்கு போயிட்டு இருக்கான் ரவி. இவனும் அது போவான். ஈஸ்வர் தேனி ஈஸ்வர் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். எங்கள் மண்ணுக்கு கிடைச்ச இன்னொரு பெருமை என்று கூட நான் சொல்லுவேன். மிஸ்கின் அமீர் எல்லாம் பேசிட்டாங்க. அற்புதமான கலைஞர்கள். நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட நிறையா நான் படிக்கணும்டான்னு. ஐ ஹவ் டு லேர்ன் லாட் ஃப்ரம் யூ பீப்புள். இன்னமும் வெற்றிமாறன்கிட்டையும் ராமுகிட்டையும் நான் படிப்பேன். ஐ ஹவ் டு லேர்ன். ஆனால் கடைசி வரைக்கும் உங்களோட போட்டி போட்டுக்கிட்டே இருப்பேன். வாழ்த்துக்குரிய அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பேரன்பை பாராட்டி என்னோடு இருக்கக்கூடிய தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். நான் ஹிந்தியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், கேரளா பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு டைரக்டர் இன்னொரு டைரக்டர் பாராட்டி இவ்வளோ பாராட்டுறது இந்த ஊரில் மட்டும் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரொடியூசரை இன்னொரு ப்ரொடியூசர் அப்ரிஷியேட் பண்ணது இவ்வளோ தான் நினைக்கிறேன். அண்ட் உலக அரங்கில் மீண்டும் ஒரு தமிழ் சினிமா, அதான் பேரன்பு. இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் உலக அரங்குக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தமிழ் சினிமா வில் ரூல் த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அண்ட் உலக அரங்குக்கு போகிறப்ப இந்தியாவில் இப்போ என்ன நினச்சிருக்காங்க, பாலிவுட் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா ஒன்று இருக்குன்னு தெரிய வரும்னு நம்புகிறேன். ஏன்னா ஷங்காய்க்கு அப்புறம் சைனாவில் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. 95% வியாபாரம் முடிஞ்சிருக்கு. ஒரு 5% அக்ரிமெண்ட் சைன் பண்ண தான் மிச்சமாக இருக்குது. ஸோ பேரன்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சைனாவில் வெளியாகக்கூடிய ஒரு முதல் தமிழ் படமாக இருப்பதற்கான வாய்ப்புகள். இத்தனை நேரத்திற்கு பிறகும் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல இருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. பேரன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.